ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி அடுப்பில் பாயாசம் கொதிச்சிட்ருக்கு. சாம்பார் இந்த அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கும் வடை பாயாசம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாகிடுச்சு. அதனால் நம்மளுமே வடை பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வடை பாயாசம் அவ்வளோதான் லைக் பண்ண மாட்டோம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறியோடு ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டோம். பாயாசம் இறக்கியாச்சு. அடுத்தது பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் கொதிச்சிட்டே இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷேக் ஆகும். என் சின்ன பையனோட தான் நான் எடுக்க சொன்னேன். அவர் ரொம்ப ஆட்டி ஆட்டி எடுத்து வீடியோவை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஒன்றும் சொல்ல முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பாரையும் இறக்கிட்டேன் ரெடி பண்ணி. ஃபஸ்ட்டு நான் வடை பாயசத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணதே என்னன்னாக்கா உளுந்து தண்ணியில் ஊற போட்டது தான். ரசமும் ரெடி ஆகிட்டு, இப்போ நான் உளுந்துக்கு என்னென்ன ஊற போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கடலைப்பருப்பு, பச்சை அரிசி, உளுந்து, இது மூணுமே ஊற வச்சேன். உளுந்து 3/4 பாகம்னா ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போடணும். உப்பு போட்டு நான் மிக்ஸியில் தான் அரைச்சேன். இந்த பக்கம் மீன் மேக்கர் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. அப்பளம் ரெடி பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் தான் வேஸ்ட்டாக போகும். டக்குன்னு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், கடன்னு போய் முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய டைம் ஓடுச்சு. வடை அரைச்சி வடையும் ரெடி பண்ணி போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச சேஃபில் வடை போட்டிருக்கேன். நான் அடிக்கடி வடையெல்லாம் செஞ்சதில்லை. இப்போ தான் ஒரு செகண்ட் டைமாக செய்கிறேன்னா வடை. நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க என்னோடய சேனலை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக வேணும். வடையும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஏன் கடலைப்பருப்பும் பச்சை அரிசியும் சேர்த்து போடுறோன்னா வடை கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அதான் பாருங்கள், பாயாசம், வடை, அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒன் பையாக இறக்கிட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, அப்பளம் ரெடி ஆகிட்டு. பாயாசத்தோட அப்பளம் யாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு மசியல், ரசம், மீன் மேக்கர் 65, பீன்ஸ் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் சாம்பார். ஆனால் நீ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு சாம்பார். வடை ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஸ்வீட்டான பாயாசம், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்கள்லாம் என்னென்ன செஞ்சீங்க சமையல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையல் முடிஞ்சிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியதாக நம்ம பிளேட்டில் வச்சு பரிமாறி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கவே கிடைக்காது. தனியாக சாப்பிட்றதுக்கும் ஃபேமிலியோட மிங்கிளாகி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ஒரு ஜாலினஸ் இருக்குது. இது யாருக்கெல்லாம் ஃபுல்லாக இந்த விஷயத்தை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தனியாக சாப்பிட்றது பிடிக்குமா, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட சாப்பாடு பிளேட்டும் ரெடி ஆகிட்டு. அதில் 65 வச்சாச்சு, மீல் மேக்கர், பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு மசியல் வச்சாச்சு, ரைஸ் கொஞ்சம், சாம்பார், அப்புறம் ஒரு வடை. நம்மளோட லன்ச் மெனு ரெடி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.